आचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगदहम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे वेदान्तगुरुमुखाद्यितवागीशपदारविन्दमधुभालिं श्रीब्रह्मतन्त्रकलिचिन्मणिमालां मन्दिशीयसुमहार्गाम् संकल्पकल्पलतिकामवधिं क्षमायाः स्वेच्छा वराह महिषीं सुलभानुकम्पां विश्वस्य मातरमकिञ्चन कामधेनुं विश्वम्भराम शरणः शरणं प्रपद्ये. சிவபதியான பகவானுடைய வராக அவதாரம் பார்த்துட்டு இருக்கோம். பூமி பிராட்டிக்காகவே அவதாரம் பண்ணேர். அப்பேற்பட்ட பூமாதேவியினுடைய பெருமையை நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். போன வாரம் 14வது ஸ்லோகம் கடைசியாக பார்த்தோம். அங்கிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். அதுல என்னன்னா அவதார ரகசியம் அப்படின்றது தெரியுது. பகவானுடைய எல்லா அவதாரத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. எல்லாம் சேர்த்து சொன்னா துஷ்ட நிகிரகம் சாது ரட்சணம் அப்படின்னு சொன்னாலும் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகத்தான் எல்லா அவதாரமும் இருந்தா கூட ஒரு அவதாரத்துல ஒவ்வொரு விசேஷமாக வந்து கட்டாட்சிக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது ஸ்லோகம் 14ல ஆஸ்வாசனாய ஜெகதாம் புருஷே பரஸ்மின் ஆபன்னரக்ஷண தசாம் அபிநேது காமே அந்தர்ஹிதேதர குணாத பலா சுபாவாத் ஔதன்வதே பயசி மஜ்ஜனமப்யனைஷீஹி அப்படின்னு அவதாரத்துக்கு ஒரு வியாஜம், ஒரு காரணம். அப்போ வராக அவதாரத்துக்கு வியாஜம் அப்படின்னு பார்த்தா என்ன வியாஜம், எதை வச்சு அவர் அவதாரம் பண்ணேர் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவா ஹிரண்யகசிபு பூமாதேவியை எடுத்துட்டு போய் பாதாள லோகத்துக்குள்ள அந்த சமுத்திர ஜலத்துக்குள்ள வச்சிட்டான் அப்படின்னு. அப்போ அந்த பூமாதேவி சிருஷ்டி மேற்கொண்டு சிருஷ்டியை பண்ணணும் அப்படின்னு மனுவுக்கு விதிக்கப்படும் போது பூமி இல்லாம பூமியில தானே இருக்கிற எல்லா சிருஷ்டியும் பண்ண முடியும். மனுஷர்கள்லாம் வர்ணம் மிருகங்கள் படைக்கணும் அப்படிங்கும் பொழுது பூமியில தான். அவ அந்த பூமியே இல்லைங்கும் பொழுது அவரால் ஒன்றும் பண்ண முடியாம திகைக்க பிரம்மா வேண்ட பகவான் வராக அவதாரத்தை எடுத்து அவதாரம் பண்ண. வராக அவதாரம் எப்பேற்பட்ட அவதாரம்னா கோலவராகம் உண்டாய் அப்படின்னு சொல்லும் பொழுது கோலவராகம் அப்படின்னா ஆச்சரியமான திருமேனி. பெருமாள் அவ்வளவு பெருசா இருந்தார். எப்படி வாமனாவதாரத்திலிருந்து அவர் எப்படி பெருசானேரோ அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட பெரிய பெருமாள் வராகம். அதனால அந்த வராகன் அப்பதானே பூமியை எடுக்க முடியும் அப்படின்னு, அதுவும் ஸ்திரமாக அதுல இருக்கிறவர்கள்லாம் எதுவும் ஆகாம ஸ்திரமாக அதை ஆடாம எடுக்கணும் அப்படின்னா அப்ப அதுக்கு தகுந்த உடம்பு இருக்கணும் இல்லையா? அதுக்காகவே அப்பேற்பட்ட அவதாரம் எடுத்து. சரி, ஹிரண்யாட்சனுக்காக அப்படின்னா அது சரித்திரத்துல நமக்கு சொல்றது. ஆனா ஆச்சாரியர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சுவாமி தேசிகன் நமக்கு இந்த ஸ்தோத்திரத்துல அனுகிரகம் பண்றேன். ஆஸ்வாசனாய ஜெகதாம் புருஷே பரஸ்மின்னு, எல்லாருக்கும் இந்த லோகத்துக்கு எல்லாருக்கும் ஆஸ்வாசமாக நல்ல தர்மங்களை எடுத்து சொல்லணும், சரணாகதி மார்க்கத்தை நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணணும், பக்தியை எடுத்து சொல்லணும் அப்படின்னு பகவான் ஒரு உபாயத்தை இந்த ஜீவன்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப சொல்லணும் அப்படின்னா ஒரு வியாஜம் இருக்கணும். சும்மா போய் ஒருத்தர் ஒரு ஆச்சாரியன்றவர் கூப்பிட்டு வாடா வாடா உட்காரு நல்லது சொல்ற அப்படின்னா அவ யாரும் புரிஞ்சுக்க மாட்டான். அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ அவனா வந்து கேட்கணும். அப்படிங்கும்போது ஒரு வியாதி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நம்ம ஒரு அவதாரம் பண்ணணும்னு பார்த்தேன். அவ பூமி பிராட்டி பார்த்தாலாம், இப்ப வந்து இவர் லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஹிதத்தை சொல்ல போறான்னா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே அவசரமாக தான் அந்த ஹிரண்யகசிபு கிட்ட மாட்டின்றா மாதிரியும் அந்த பூமியில அவன் எடுத்து பூமியாதேவியை உள்ள போட்டுடுறா மாதிரியும். ஆனா என்னன்னா அது சுவாமி தேசிகன் சொல்றேன், ஔதன் வதே பயசி மஜ்ஜன் அமப்யனைஷீஹத், அது ஒரு அபிநயம் தான். ஒரு தான் வந்து கட்டுப்படுறா மாதிரி பூமியை எடுத்துட முடியுமா அப்படின்னா ஹிரண்யகசிபுக்கு தான் கட்டுப்படுறா, சங்கல்பிக்கிறா தான் மாட்டின்றா மாதிரி. அப்படியாவது அதை வச்சாவது அதை ஒரு வியாஜமா வச்சு பகவான் அவதாரம் பண்ணுவான்னு. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா அந்த பூமாதேவி தானே அகப்படுறா. அப்ப பகவான் அவதாரம் பண்ணி பூமி பிராட்டியை ரட்சிக்கிறதுக்காக வந்து ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சனை வதம் பண்ணி பூமி பிராட்டிய தன்னுடைய கோலவராகம் அப்படின்ற அந்த ஒரு கொம்புனாலே அந்த பூமியை எடுத்து தாங்கறேர் அப்படின்னு. அப்ப அதுக்கு காரணம், உண்மையான காரணம் என்ன அப்படின்னா நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு பகவான் நினைச்சு ஒரு வியாஜத்தை தேட
அப்போ தாயார் தானாகவே முதல்ல போய் தன் ஹிரண்யகசிப்பு கிட்ட மாட்டிக்கிறா மாதிரி மாட்டிக்கிறா, அதனால அவர் ரட்சிக்க வரையர் அப்படின்னு. அது என்னன்னா தன்னுடைய குணத்தை விட்டுடுறா அப்படின்ட்டு. தன்னுடைய குணம் என்ன? பூமி பிராட்டியினுடைய பெருமையான குணம் எது அப்படின்னா பொறுமை. அப்ப பகவான் ஒரு காரணத்தை தேடுறேன்னா பொறுமையா இருக்கிறாம்ல. பொறுமையா இருப்பேர், பெருமாள் இன்னைக்கோ ஒரு நாள் அவதாரம் பண்ணதான் போறேன், இந்த குழந்தைகளுக்கு நல்லது சொல்லதான் போறேர் அப்படின்னு இல்லாம அந்த இடத்துல மட்டும் தன்னுடைய பொறுமையை விட்டுடுறாளாம். அந்தர்ஹிதேதர குணாத பலா சுபாவா, தன்னுடைய சுபாவமான தன்னுடைய அற்புதமான அந்த க்ஷமா அப்படின்ற அந்த பொறுமை அப்படின்ற அந்த குணத்தை விட்டு உடனே போய் தான் அகப்படுறா. ஏன்னா அப்பயுமே அந்த குழந்தைகளுக்கு அப்ப ஏற்பட்ட அனுகிரகத்தை பண்ணணும் அப்படி. அதனாலதான் இவர் ஒரு காட்டு மிருகம் போல காட்டு பண்ணி இந்த அவதாரம் எடுக்கணுமா அப்படிங்கிறார். இப்ப ஹிரண்ய கசுப்பு என்ன சொல்றாருன்னா கிராம சிம்மம் அப்படிங்கிறான். அப்படின்னா கிராம சிம்மம் அப்படின்னா கிராமத்துல என்ன ஒரு தெருவுக்கு நாய் தான் அது தன்னை சிம்மம்னு நினைச்சுக்குமா. அந்த நாய் தான் நான் இந்த ஏரியாவை நான் தான் காப்பாத்துறேன் அப்படின்றது அதுக்கு ஒரு இது. அந்த மாதிரி இவனை வதம் பண்றது, இவனை கிராம சிம்மம், இவனை வதம் பண்றதுக்காக அவதாரம் இல்லை. ஆனா என்னன்னா பூமி பிராட்டி மூலமாக இந்த லோகத்துக்கெல்லாம் தன் வராக புராணத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற அப்பேற்பட்ட கருணையோட அதனாலதான் இந்த அவதாரம் அப்படின்னு இந்த அவதார ரகசியத்தை சுவாமி தேசிகன் நமக்கு அற்புதமான இந்த ஸ்தோத்திரம் மூலமாக நமக்கு அனுகிரகிக்கிறார். அப்புறம் என்ன அப்படின்னா பகவானை பிராட்டி பார்த்த உடனே தன்னுடைய கோலவராகத்தினால அந்த அப்பேற்பட்ட அந்த தன்னுடைய கும்புனாலே தன் பூமி பிராட்டியை எடுத்த உடனே என்ன அப்படின்னா கல்யாணம் தான். எப்படி ஸ்ரீதேவி பிராட்டி அப்படின்னா அவள்லாம் அந்த இடத்துல என்ன அவதாரம் அங்கதான் அவதாரம் பண்ணாலும் இல்ல, அவள்லாம் நித்தியம் ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல இருக்கிறவா. ஆனா நமக்காக அவதாரம் பண்றா. அந்த அவதாரத்துல ஒரு கல்யாணம் எப்படி தான் க்ஷீராப்தியில அவதாரம் பண்ண உடனேயே மகாலட்சுமி பகவான் தன்னுடைய வக்ஷஸ்தலத்தை காட்ட தன் மாலையிட்டு தன் வக்ஷஸ்தலத்தில் ஏறி அங்க கல்யாணம் எப்படியோ அந்த மாதிரிதான் இந்த பூமி பிராட்டிக்கு வராகனுக்கும் கல்யாணம் முடியும். அப்ப கல்யாணம் அப்படின்னா முக்கியமான அடுத்த 4 ஸ்லோகத்துல இந்த விசேஷத்தை தான் சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ண போறேன். அப்ப அந்த கல்யாணம் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன தேவை? மங்கள வாத்தியங்கள் தேவை. ஆனா இங்க பூமியில மேற்கொண்டு சிருஷ்டி எதுவுமே இல்லை, யாருமே இன்னும் இல்லை. அப்படிங்கும் பொழுது யார் வாத்தியம் வாசிப்பா அப்படின்னா அந்த சமுத்திரங்களே அந்த அலைகளே அவருக்கு வாத்தியமாக இருக்கு அந்த கல்யாணத்துக்காக. அப்படி மங்கள வாத்தியங்கள் ரொம்ப முக்கியம். நிறைய மங்கள வாத்தியங்கள் இருக்கு கோவில்லையே கூட. உற்சவாதிகள் அப்படின்னா வெளி தாரம் அந்த தாளத்தோட தான் சில அற்புதமான அந்த மிருகங்காதிகள் அப்பேற்பட்ட வாத்தியங்களோட தான் உற்சவம் நடக்கும். அதனாலதான் தினசரி நம்ம கிரகத்துல கூட அப்பேற்பட்ட வாத்தியங்கள்லாம் நம்ம வச்சுண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண முடியாது. அப்படின்றதுனாலதான் அந்த 18 மங்கள வாத்தியத்துக்கு சமமான ஒரே மங்கள வாத்தியம் எது அப்படின்னா கண்டாவாம், பெருமாளுடைய மணி. அந்த மணி அடிச்சாலே போதும். அதனாலதான் திருவாராதனத்துல மணி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறோம். அது எப்படி திருவாராதனத்துக்கும் இந்த வாத்தியங்கள் முக்கியம். அந்த வாத்தியத்துக்கு பதிலாக தான் நம்ம எல்லா மங்கள வாத்தியத்துக்கும் சமமான அந்த அப்பேற்பட்ட மணி அடிக்கிறோம். கோவில்கள்ல வாத்தியத்தோட உற்சவம் நடக்கிறது. அப்புறம் ஆச்சாரியர்கள் எழுதுறார் அப்படின்னா மங்கள வாத்தியங்கள் உண்டு. அதே போல கல்யாணத்துக்கும் ரொம்ப முக்கியம் மங்கள வாத்தியம். இங்க இருக்கிறதோ அந்த ஹிரண்யகசிபுவையும் வதம் பண்ணவுடனே பெருமாளும் தாயாரும் தானே. அப்படின்னா அந்த லோகங்கள் அந்த பிரபஞ்சங்கள் அதை சுத்தி இருக்கிற அந்த அலைகள் அந்த சப்தங்களே பெருமாளுக்கு மங்களவாத்தியமாக இருக்கு அப்படின்றது சுவாமி தேசிக்கு நீங்க நமக்கு அனுகிரகம் பண்ற. பூர்வம் வராக வபுஷா புருஷோத்தமேன பிரீத்தே நபோகி சதனே சமுதீக்ஷிதாயாஹ பாதாஹத பிரளயவாரி தயஸ்தவஹாசன் உத்வாஹ மங்கள விதே ருச்சிதாம் மிருதங்கஹ அப்படின்னு பூர்வம் இது சிருஷ்டி ஆரம்பிக்கிற காலத்திலேயே இந்த வராக அவதாரம். சிருஷ்டி ஆரம்பிச்சு பிரம்மா அதுக்கப்புறம் பிரம்மா மனுவை சிருஷ்டிக்கிற. மனுவை பூமியில நீ மேல் கொண்டு ஜீவன்களை சிருஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த வராக அவதாரமே ஆரம்பிக்கிறது. அதனால பூர்வம் வராக புஷா புருஷோத்தமேன, புருஷோத்தமனான பகவான் அவன் வராக அவதாரம் எழுதுகிறான். வபுஷா அப்படின்னா சிரேஷ்டமான திருமேனி, அற்புதமான அந்த பெரிய திருமேனி எடுத்துட்டே அவன் அவதாரம் பண்றான். புருஷோத்தமனாக இருக்கிறோம் இல்லையா. தாயார் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்திரீக்கு என்ன புருஷன், அந்த புருஷன் தான் இவன் ஒருத்தன் தான் புருஷோத்தமன் அப்படின்னு. நம்ம எல்லாருமே ஸ்திரீகள் தான். ஆச்சாரியர்கள்லாம் இப்படிதான் நமக்கு
சொல்லிக் கொடுக்குறா. அவளுமே எல்லாம் ஸ்திரீயாக பாவிச்சு அழ்வார்களும் தன்னை ஸ்திரீயாக பாவிச்சு பகவான் மேல காதல் கொள்றா இல்லையா, அவன் ஒருத்தனே புருஷோத்தமன். அதனால அப்பேற்பட்ட அந்த புருஷோத்தமனான பகவான் பராகராக அவதாரம் பண்றான். பிரீத்தே நபோகி சதனே சமுதீட்சிதாயாக அப்படின்னு சந்தோஷமாக ஒரு பிரீத்தியோட அந்த போகி சதனே அப்படின்ற அந்த பாதாள லோகம். போகி சதனே அப்படின்னா நிறைய பாம்புகள் இருக்கிற அப்பேற்பட்ட அந்த பாதாள லோகம். நாகலோகம் அப்படின்னு சொல்றான், நாகலோகங்கள். அந்த லோகத்துல தாயாரை தேடிட்டு போறேன். சமுதீட்சிதாயாகன்னு தேடி தேடி நன்றாக பாக்குறேன். அப்ப ஒரு கல்யாணம் அப்படிங்கும் பொழுது என்னன்னா, தாயார் வந்து ஒரு ஸ்திரீ அவர் அந்த பர்த்தாவை பார்க்கறதும் அந்த பர்த்தா அந்த ஸ்திரீயை பார்க்கறதும் அப்படின்றதே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த இடத்துல முதல்ல பெருமாள் தேடி தேடி தான் பாக்குறாராம். பாதா ஹதா பிரளயபாரி தயஸ்தா சன்னு அப்படின்னு அந்த அந்த உத்வாஹமங்கள விதே ருச்சிதாமிருதங்கா அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானே ஆச்சரியமான அந்த ஒரு பெரிய ரூபத்தை எடுத்துட்டு இருக்கான். அது எப்படி இருக்குன்னா, மேரு பர்வத்தமே பகவானுக்கு வந்து காலிண்டதா இருக்கான், ஒரு தண்டையாக இருக்கான். அதுவே சின்னதாக தெரியுது அப்படின்னா அந்த ரூபம் எப்பேற்பட்ட ரூபம்னு பாத்துக்கணும். அந்த பிரளய ஜலத்துல அந்த பாத்தாள லோகத்துல இருக்க அந்த பிரளய ஜலம் அப்படின்னும் போது அது எல்லா லோகத்தையும் முழுங்கக்கூடிய ஜலங்கள். அப்பேற்பட்ட அந்த ஜலத்துல தான் உள்ள வந்து அங்க இருந்து தாயாரை பார்க்கிறான். பார்த்த உடனே அந்த சந்தோஷம், அந்த குதூகலம், தான் வந்து தன் கோட்டால அந்த பூமி பிராட்டி அப்படியே மேல தூக்கணும். அந்த சமயமா தூக்கும் போது அவர் இப்படி உள்ள இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜலத்துல இருக்கும்போது நீச்சல் அடிப்போம் இல்லையா, தன்னுடைய காலால அப்படி தட்டுற சமயத்துல அந்த சமுத்திர ஜலம் அப்படியே ஒரு அலைக்கு மேல ஒரு அலை மோதிண்டு ஒரு சப்தம் வருதான் உத்வாக அப்படின்னா. உத்வாக அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ரெண்டு அர்த்தம். உள்ள இருக்கிறவாள மேல தூக்குறதுக்கு உத்வாக அப்படின்னு சொல்லுவா. அங்க வந்து பூமி பிராட்டியை தூக்குறார். இன்னொன்னு ஒரு அர்த்தம் கல்யாணம்னு அர்த்தம். அந்த கல்யாணம் அதுவே அந்த பிராட்டியும் பெருமாளும் அந்த பாக்குற அந்த இதுவே வந்து அவளுக்குள்ள ஒரு இது மாதிரி இருக்கு. மங்கள விதேக ருச்சிதாமிருதங்காக அப்படின்னு அந்த ரெண்டு அந்த காலால பாதாகத்தாகன்னு எம்பெருமானுடைய திருவடியால அந்த உதைக்கப்பட்ட அந்த பிரளய சமுத்திரத்திலிருந்து அந்த அலைகள் வாராதயஸ்தஹாசன் அப்படின்னு அந்த ஒரு மிருதங்க சப்தமாக ஆயிட்டான். அந்த மிருதங்கம் கேட்டா எப்பேற்பட்ட அந்த ஆச்சரியமான மங்கள வாத்தியமோ அப்பேற்பட்ட அந்த சமுத்திர அலைகள். அந்த அலைகள் எப்படி வருதுன்னா, பகவான் அந்த நீச்சல் அந்த காலால அப்படி அடிக்கும் பொழுது அந்த ஒரு பக்கம் போக அந்த சப்தமாக ஆய் மங்களகரமாக அது எப்படி இருக்குன்னா பார்க்கச்சேயே அந்த முதல்ல அந்த பகவான் தன்னுடைய தாயார பாக்குற மாதிரி, தன் பிராட்டிய பாக்குற மாதிரி ஆச்சரியமா அந்த முதல் பார்வை, பார்வை பகவானுடைய பார்வை முதல்ல அந்த தாயார் மேல படுறது. அந்த சமுத்திர அந்த அப்பேற்பட்ட பாட்டாள லோகத்துல அங்க இங்க மங்களகரமான வாத்தியங்களே அது வந்து இந்த ஒரு கல்யாண உற்சவம் போலே ஆச்சரியமாக இருக்கு அப்படின்றத பூவிராட்டி வராகருடைய அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த கல்யாணத்தை நமக்கு சுவாமி தேசிகன் நமக்கு அப்படியே காட்டுரு. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா, தாயார் பெருமாளை பார்க்கணும் இல்லையா, வீக்ஷணம் தான் பார்க்கணும். அது எப்படி இருக்கு அப்படின்னு ஸ்லோகம் சொல்லும் பொழுது 16வது ஸ்லோகத்துல व्योमा तिलंगनि विभो प्रलयाम्भुरासौ वेसन्तले स इव मातु मसख्यमूर्तेः सद्य समुद्रवसेन सरसैरकार्षी आनन्दसागर मपाङ्गपातैः அப்படின்னு பகவான் அப்பேற்பட்டவளாக இருக்கு. அந்த பிரளய சமுத்திரம் அப்படின்றது தான் இருக்குல்லே. மகா பிரளயம் வரும்போது என்னன்னா, சமுத்திரம் தான் பூர்த்தியா இந்த எல்லா லோகத்தையும் மூழ்கிடும். அப்படின்னா சமுத்திர ஜலம் அவ்வளவு இருக்கும். அது அதனுடைய ஆழம்ன்றது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எல்லா லோகத்தையும் அந்த சமுத்திர ஜலத்துக்குள்ள போயிடும். அப்பேற்பட்ட சமுத்திர ஜலம் ஆகாசம் வரைக்கும் தொடர அளவுக்கு இருக்கு. அதான் வியோமா திலங்கனி விபோ பிரளயாம்புராசின்னு பிரளய சமுத்திரம் அப்படின்றது சாதா சமுத்திரத்தினுடைய ரொம்ப விஸ்தாரமானது, எல்லா லோகத்தையும் மூழ்கக்கூடியது. அப்பேற்பட்ட பிரளய ஜலமோ இவருடைய பக்கத்துல பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு சாதாரண குட்டை போலதான் இருக்கான். ஏன்னா இவருடைய ரூபத்தை பார்த்தா கோலவராகம் அப்படின்னு அப்பேற்பட்ட பிரம்மாண்டமாக இருக்கு. அப்ப வேசன் தலேச இவ
மாது அசக்கியமூர்த்தேகே, அசக்கியமூர்த்தேகேன்னு அசக்க முடியாத மாதிரி ஒருத்தரால போய் அசைக்கிட முடியாது. அப்பேற்பட்ட விஸ்தாரமாக மலைகளே அவர் ஒரு காலிண்டுதான் இருக்குன்னா ஒரு சின்னதாக தான் தெரியறது. ஒரு கடுகு போலதான் இருக்கான். ஒரு பூமி பிராட்டியே கடுகு போலதான் இருக்கா. அப்போ கேட்கணுமா அப்படின்னா, அப்படி இத சமுத்திர ஜலமே அவருக்கு ஒரு குட்டை போல இருக்குன்னா அவர் என்ன பண்ணுவார்? அதுக்குள்ள போய் தாயார தேடணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் நமக்கே இருக்கு. ஒரு காவேரியில ஜலம் போயிட்டு இருந்ததுன்னா நல்லா நம்ம வந்து முழுகலாம். அதுவும் இந்த வெய்ய காலத்துல இந்த ஸ்ரீரங்கத்துல பார்த்தா நமக்கு முட்டி கீழே ஜலம் இருக்கும். அப்ப தீர்த்தாமாடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா படுத்துன்னு தான் தீர்த்தாமாடணும். அதுவும் இன்னும் வெய்ய காலம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா மண்ணை தோண்டி தான் பகவானுக்கே பெருமாளுக்கே தீர்த்தம் எங்கேருந்து எடுப்பானா இன்னும் மண்ணை கொஞ்சம் தோண்டி அது ஒரு கிணறு மாதிரி பண்ணி அங்கேருந்து தான் தீர்த்தம் எடுக்க வேண்டிய வரும். அப்ப நம்மளால டக்குனூண்டு ஜலத்துல குதிக்க முடியாது. அப்படியே விழுந்தாலும் என்ன ஆனா நம்ம கையில கால தான் அடிப்படுமே தவிர அந்த ஜலத்துல எப்படி நம்ம இது பண்ண முடியும்? நிறைய ஜலம் இருக்கணும். இதுவோ இவருக்கு முட்டி கீழே இருக்கு அப்படின்னா இவர் அந்த சமுத்திர ஜலம் அதுவும் பிரளய சமுத்திர ஜலமே இவருக்கு பத்தல. அதுக்குள்ள எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. தான் முகத்தை உள்ள விட்டு தன்னுடைய பல்லால அந்த பூமி பிராட்டியை மேல தூக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சத்ய சமுத்திர வசேன சரசைர கார்ஷி அப்படின்னு தாயாருடைய கடைக்கண் பார்வை அங்கேருந்து அந்த பகவான் மேல அந்த வராக ரூபத்துல இருக்கிற பகவான் மேல படுறதான். அந்த அங்க இருந்து அவர் பார்த்த உடனே அந்த தாயார் பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆனந்த சாகர அந்த சந்தோஷம் அப்படின்ற சாகரம் இருக்கு இல்லையா, இந்த சமுத்திர ஜலத்துல அவரால் நீச்சல் அடிக்க முடியலன்னாலும் தாயார் பார்த்த உடனே அந்த அப்ப இருக்கிற அந்த ஆனந்தத்துல வர ஆனந்த சாகரம் அவருக்கு திருப்திகரமாக இருக்கு அப்படிங்கிற அந்த சமுத்திரத்துலதான் இவரால பூர்த்தியாக தன்னால ஜலம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன இருக்கும்னா அதுல நம்ம விளையாடுவோம் குதிச்சு அந்த ஜலத்துல விளையாடுறது தானே ஆச்சரியம். ஆனா இந்த சமுத்திர ஜலமும் அவருக்கு பத்தலேங்கும் பொழுது அந்த தாயாருடைய பார்வை அந்த பார்வையில வந்த சந்தோஷம் அந்த ஆனந்த சமுத்திரம் அந்த சமுத்திரத்துல இவருக்கு வந்து குதூகலம் ஆயிட்டான். அப்படி தான் அந்த சமுத்திரத்துல தீர்த்தாமாடின அளவுக்கு அப்பேற்பட்ட குதூகலம் அந்த தாயாருடைய பார்வையினாலேயே அப்படின்னு அங்க வந்து எப்படி கல்யாணத்துல ஒரு பெண் அந்த பையனை பார்க்கிற அந்த பார்வை அதனுடைய அந்த ஆனந்தம் அதையும் அந்த தாயார் அதுவும் தாயார் பெருமாளை பார்த்து அந்த ஆனந்தத்தை இங்க எடுத்து சொல்றேன். யோமா திலங்கனி விபோ பிரளயாம்புரா சேஹே அப்படின்னு ஆகாசத்தையே தாண்டி இருக்கு இந்த பிரளய ஜலம். ஆனா அது வேசன் தலேச அது ஒரு குட்டி குட்டை போல இருக்காம். இதமாற்றியும் அசக்கிய மூர்த்தேக அசக்க முடியாத மூர்த்தியாக இவர் அப்பேற்பட்டவராக இருக்கு. சத்ய சமுத்திர வசேன அப்பேற்பட்ட பூமாதேவி சமுத்திர வசேன அப்படின்னா தாயாருடைய பேர். பூமி பிராட்டிக்கு சமுத்திர வசேன அப்படின்ற ஒரு பேர். என்ன அப்படின்னா சமுத்திரத்தையே தனக்கு வந்து ஒரு ஆடை ஒரு புடவையாக இருக்காம். ஏன்னா அந்த திருமங்கை ஆழ்வாரும் இதை வந்து சிறிய திருமடல ஆச்சரியமாக சொல்றேன். பூமி பிராட்டியினுடைய அலங்காரம் எப்படி இருக்குன்னா அந்த ஆகாசம் அப்படின்றது தன்னுடைய நெத்தி புட்டு போல அப்படின்னு ஒவ்வொன்றத்தையா வர்ணிச்சுட்டு வர்றாரு. அந்த அந்த சமுத்திரம் அந்த நதிகள் அதெல்லாமே தனக்கு ஒரு பெரிய புடவையாக இருக்காம். அந்த பூமிக்கு தானே பூமியில தானே இதெல்லாம் இருக்கு. அதனால அப்பேற்பட்ட சமுத்திரவசேன அப்படின்ற பூமி பிராட்டியே சரசைரகாரஷி அப்படின்னு அந்த சரசை அப்படிங்கும்பொழுது சரசம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்ருங்கார ரசத்துல பெருமாளை தன்னுடைய பிரேமையோட அந்த பார்க்கிற பார்வை அப்படின்னு சொல்லலாம். சரசை அப்படிங்கும்போது அந்த ஜலம் அந்த ஜலத்திலிருந்து அந்த பார்க்கிற பார்வை அப்படின்னு ரெண்டுமே சொல்லலாம். ரசம் அப்படின்னாலே ஒரே ரசம் தான். சரச ரசம் அப்படிங்கும் பொழுதே ஸ்ருங்கார ரசம் அந்த பிரேமிக்கையோட அந்த பார்க்கிற அந்த இதுல ஆனந்த சாகர் அதுவே ஆனந்த சமுத்திரமாகி மபாரபாங்க பாத்தை அப்படின்னு அந்த ஆனந்த சாகரத்துல அவர் முழுகும்படியாக ஆயிடுச்சு. இந்த சமுத்திரத்துல முழுக முடியாட்டியும் அந்த ஆனந்த சாகரத்துல முழுகும்படியாக இருக்கு அப்படின்றது ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறேன் சுவாமி தேசிகன். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 17வது. திரஷ்டா விதாரித மகாசுர சோணிதாங்கைஹி அங்கை பிரியஸ்தவ ததே பரிரம்பலீலாம் சாதே பயோதி ஜலகேலி சமுத்திதாயாஹ சைரந்திரிகேவ விததே நவமங்கராகம் அப்படின்னு நவமங்கராகம் அப்படிங்கிற இந்த ஹிரண்யாட்சனை வந்து வதம் பண்ணு தன்னுடைய அந்த பல்களாலேயே அந்த அந்த கொம்பு இருக்கும் இல்லையா வராக இருக்கு
கோலவராகர் அப்படின்னு சொல்றதே வந்து இத வந்து கோலம் அப்படி கோலவராகருக்கு அழகான வராகன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆச்சரியமா அழகா இருப்பேராம். இல்ல இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அது கோல வராகன் அப்படின்றதே வராகத்திலேயே பன்றிகள்லயே பலவிதமான இது இருக்கு. அதுல கோலம் அப்படின்றது அது ஒரு கேட்டகிரியான அப்பேற்பட்ட பன்றி. அப்பேற்பட்ட அந்த கோல வராகத்தை அவர் குத்தி அந்த கோல அப்பேற்பட்ட அந்த ஒரு பல்லால அந்த ஹிரண்யாட்சனை வதம் பண்றேன். அப்ப அந்த பல்கள் எல்லாம் ஒரே ரத்தமாக இருக்கு. திரஷ்டா விதாரதி மகாசுர சோனிதாங்கைன்னு மகாசுரனாக இருக்கான். அசுரன்லயே இவன் வந்து அந்த காலத்துல ஆதி அசுரன், முதல்ல அசுரன் இவன். அந்த காலத்திலேயே ஹிரண்யாக்ஷன் பூமி பிராட்டியே எடுத்து வச்சுன்ற அளவுக்கு அவனுக்கு அப்பேற்பட்ட பலம் இருக்கு அப்படின்னா, பூமியே உள்ள போயிட்டா. அதை தேடி அவன் அப்பேற்பட்ட அவனை அந்த கோவத்துல அவனை குத்தி கொலை பண்ணுச்ச அந்த ரத்தம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அங்கை பிரியஸ்தவ ததே பரிரம்பலீலாம் அப்படின்னு அந்த பிரியஸ்தவ உன்னுடைய பிரியமான அந்த பகவான் உன்னை அப்படின்னு பூமி பிராட்டியை பரிரம்பலீலாம்னு அழைத்துக்கிறார். அவனை வதம் பண்ண உடனே அந்த பூமி பிராட்டிய மேல தூக்கி அவனை வந்து அப்படியே பூமி பிராட்டிய ஆலிங்கனம் பண்று சந்தோஷப்படுறாரு. ஆனா தாயார் என்ன பண்றா அப்படின்னா, சே இப்படி ஒரு என்னை காப்பாத்துறது இந்த ஒரு வேஷமா பண்ணியா அப்படின்னு மானமிலா பன்றியா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னா, அதுவும் அந்த பாசி தூத்தில் பாருடம்பில் அப்படின்னு அது எப்படி பாசியோட ஒரு பண்ணிதான் வந்து ஒரு மிருகத்திலேயே ஒரு கேவலமா நம்ம எல்லாம் பாக்குறது பண்ணிதான். ஏன்னா அது எப்பயுமே சாக்கடையில தான் இருக்கும். அது சாக்கடையில அதுவும் அது சொட்டிண்டு அது போகும்போதே நமக்கு அருவருப்பா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அவதாரம் பகவான் எடுக்கணுமா அப்படின்னா, சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை மானமிலா பன்றியா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மங்களாசாசனத்துக்கு அவர் என்ன சொல்றார், அந்த மானமிலா அப்படின்றது ஆச்சரியமான அப்படிங்கிற உபமானம் அவருக்கு சமமா வேற எதுவும் இல்லை அப்படின்னு எடுக்கிற. அதனால அந்த அர்த்தத்துக்கு என்னன்னா, மானமிலான்றதுக்கு அவருக்கு சமம் எதுவும் இல்லை அப்படின்ற உபமானத்தையும், அளவில்லாத அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, சின்ன பண்ணி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆச்சரியமா அற்புதமான வராகம், இப்பேற்பட்ட வராகத்தை யாரும் பார்த்ததே இல்லை. அந்த லோகத்தையே அப்படின்னா பூமி பிராட்டியே தன்னுடைய பற்கள்ல இருக்கும்போது எப்படி இருக்கான்னா, ஒரு கழங்க வந்து ஒரு பல்லால ஒரு ஒரு வந்து வராகன் குத்தி சாப்பிடச்சு அந்த பல்லுல ஒரு கிழங்கு இருந்தா டக்குனூண்டு இருக்கா பூமி பிராட்டி. அப்படின்னா அவருடைய அந்த 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 அளவில்லாத அப்படின்ற இருக்கிறதுனால அதனால அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி அப்பேற்பட்ட அசுரனை அந்த கோபத்துல அந்த பூமி பிராட்டி எடுத்துட்டு போயிட்டான்ற கோபத்துல அவன் குத்தி கொலை பண்றாரு இல்லையா. அப்போ அப்பேற்பட்ட அந்த பரிரம்பலீலாம் இப்பேற்பட்டவரை போய் நான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு நினைக்கல. ஆனா அப்பேற்பட்ட அந்த வராகரை பார்த்ததுமே அவ்வளவு சந்தோஷமாக பகவான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் அப்படின்னாலும் தாயாரும் சேர்ந்து சாதே பயோதி ஜலகேலி சமுத்திதாயாக அப்படின்னு சமுத்திர ஜலத்துல ஜலகேலி சமுத்திரத்துல வந்து தீர்த்தாம ஆடிட்டு சந்தோஷமா ஜலக்கிரீடை பண்றா இல்லையா, ஜலக்கிரீடை பண்ணிட்டு வந்து பகவான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறா அப்படின்னு. ஒரு கல்யாணம் அப்படின்னு பண்ணிக்கும் பொழுதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவா அப்படின்னா, அலங்காரத்துக்கு முன்னாடி என்ன நல்ல தீர்த்தாமாடிட்டு வரணும் இல்லையா. அந்த சுகந்த அந்த தீர்த்தங்களாலே தீர்த்தாமாடிட்டு தானே வந்து அதுக்கப்புறம் தானே மேற்கொண்டு அலங்காரம் பண்ணுவா. அதனால தன்னை அப்படியே அந்த அந்த இந்த அம்மா உள்ள போனது சமுத்திரத்துக்கு போனது எப்படி இருக்குன்னா, ஜல கிரீடை பண்ணணும்னு இது ஒரு லீலை. அப்படி சமுதிதாயாக அப்படிங்கிற. அதுக்கப்புறம் சைரந்திரிகேவ அலங்காரம் பண்றவாள சைரந்திரிக்கர் அப்படின்னு ராஜாக்கெல்லாம் ராஜா அந்த ராணி மகாராணி அந்த ராணியோட பசங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்றவான். அப்படி யார் இருக்குன்னா பகவானே. அந்த ரத்தத்தினால சிவந்து இருக்கு அந்த அவர் ஆலிங்கனம் பண்ணதுனால கைகள்ல தாயார் பூமி பிராட்டினுடைய கைகள்ல கால்கள் எல்லாம் அந்த சிவந்து இருக்கிறது எப்படி இருக்குன்னா, நவமங்கராகம் அப்படின்னு மருதாணி இட்டா போல இருக்காம். அப்படி பட்டு அந்த மருதாணி இடத்துக்கு முன்னாடி தான் வந்து ஜலக்கிரீடை பண்ணிட்டு வந்து அலங்காரம் பண்ணிக்கிறா போல இந்த ஆச்சரியமான அந்த சன்னிவேசம் தாயாரும் பெருமாளுமாக இருக்கிறத நமக்கு சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறேன். அப்ப நம்ம நினைக்கலாம், ஒரு ஒரு ராட்சசனை வதம் பண்ணி அவனுடைய ரத்தத்தை எடுத்து இது பண்றத ஒரு அலங்காரமாக வர்ணிக்கணுமா அப்படின்னா, நமக்கு அந்த ரத்தம் வந்து வந்து ரொம்ப தேவையில்லாத ஒண்ணு. ஆனா அவனும் ராட்சசன். அந்த ரத்தம் அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே பகவான் படைத்தது தானே. அது இல்லாம அந்தந்த மிருகம் அந்தந்த ஜாதி அப்படின்னு வரும்பொழுது அந்தந்த மிருகத்துக்கான
அதுக்கு ரத்தம் அப்படின்றது நம்மள மாதிரி கிடையாது. ஆனா நம்மளுடைய கர்மாதீனத்தினால நமக்கு எது அருவருப்பா இருக்கோ, நமக்கு எது பிடிக்கலையோ, இப்ப நம்ம வேப்ப மரத்தை நம்மளுக்கு வாயில சாப்பிட்டா கசக்கும். ஆனா சில மிருகத்தும் அதே தான் சாப்பிடும். அப்போ நமக்கு பிடிக்காது இன்னொன்னுக்கு பிடிக்கும், இன்னொன்னுக்கு பிடிக்காது நமக்கு பிடிக்காதுன்னு இப்படி இருக்கும். ஆனா அது கர்மாதீனத்தினால இருக்கிறது. ஆனா இது அனைத்தையுமே படைத்தவன் பகவான்னால அது ரத்தம் அப்படின்னு அது பார்க்காம, அதுவும் அந்த மிருகம் வராகமாக வர்றதுனால அதை அந்த விதமாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். அது குரூரத்தை காட்டவில்லை அப்படின்ற மாதிரியான சுவாமி தேசிகனுடைய அந்த உத்தேசம். அப்படி ஆச்சரியமாக இது மட்டும் இல்ல, தாயாருக்கு இவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இந்த இடத்துலன்னா, வராகர பார்த்தேர் நம்மளை ரட்சிச்சேர்னு கிடையாது. இனிமேல் தானே குழந்தைகள் எல்லாருக்கும் வராக புராணத்தை சொல்ல போறேன். அந்த குழந்தைகளுக்காக அவதாரம் பண்ணதுனால தான் இன்னும் சந்தோஷமாக பகவான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் அப்படின்னு. இதுவும் கோதாஸ்துதியிலையும் நம்ம பார்த்துருக்கோம். பகவான் சுவாமி தேசிகன் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணா உமக்கு நல்லதுங்கிறார். ஏன் அப்படின்னா, நீர் அனுகிரகம் பண்ணிட்டேர்னா தாயார் ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். தாயார் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம குழந்தைக்கு இவர் அனுகிரகம் பண்ணிட்டேர் அப்படின்னு அந்த ஆச்சரிய சந்தோஷத்தோடே தன் தன் கண்ணால அந்த பார்வை பார்க்கிறா இல்லையா, அந்த பார்வையினாலே பகவானுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படிங்கிறது. ஏன்னா தாயார் ராமபிரான் சொல்லும் பொழுது லங்கையெல்லாம் யுத்தம் முடிஞ்ச உடனே தான் அந்த ஆகாச மார்க்கமாக திருப்பியும் அயோத்தியைக்கு போனோம் அப்படின்னு தேவர்கள்லாம் அவருக்கு ஒரு ஆகாச மார்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு விமானம் தராங்க. விமானத்துல போகும்பொழுது லங்கையை ஒவ்வொன்னாக காட்டுறார். சீதாதேவி பார்த்து இங்க பார், அங்க பார், இங்க பார் அப்படின்னு. ஏன்னா தாயாருடைய கட்டாட்சம் பட்டுடுச்சுன்னா அது எல்லாமே மங்களகரமாக ஆயிடும். அந்த லங்கையில தானே இவ்வளவு கஷ்டம் நடந்தது, அதை போய் பார்த்து திருப்பி மங்களகரமாக ஆக்கணும்னா அப்ப இருக்க லங்கை வேற, அது ராவணன் ஆண்ட லங்கை. இப்போ பகவான் ராமனுடைய பக்தனான விபீஷணன் ஆள போற லங்கையினால அங்க தாயார் ரொம்ப சோகமாக இருந்தா இல்லையா, அதனால அது எங்கெல்லாம் அமங்கலமாயிட போறதோ, இனிமேல் விபீஷணன் ஆள போறான் அப்படின்றதுனால ஒவ்வொரு இடத்தையும் காட்டு. அப்படி தாயார் பகவானை பார்த்தாலே பகவானுக்கே அந்த மங்களம், அந்த சந்தோஷம், இன்னும் சந்தோஷத்தினால பார்க்கும்போது பகவானுக்கே அந்த கட்டாட்சம் படட்டும், அதனாலயாவது நீர் என்ன அனுகிரகிக்கணும் அப்படின்னு எப்படி சொல்றீரோ அப்படி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான அந்த புராணத்தை சொல்ல போற வராகருக்காக ரொம்ப ஆச்சரியப்பட்டு தாயார் இன்னும் மிக சந்தோஷத்தோட தான் பகவான் மேல ஏறி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அந்த ஆலிங்கனத்தை அவ்வளவு அற்புதமாக அது எப்படி இருக்குன்னா, தாயாருக்கு ஒரு அலங்காரமாக அந்த அந்த கொம்புல பட்ட அந்த ரத்தம் எல்லாம் தாயாருடைய கைகளையும் கால்களையும் பட்டதுனால அது ஒரு ஆச்சரியமான மருதாணி போல அந்த வண்ண பூசரா மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமாக இங்க எடுத்து நமக்கு கொடுக்குறேன். இப்ப தாயார் வதம் பண்ணிட்டாலேன்னா நம்ம பார்த்திருக்கோம், தாயாருக்கு நிகிரகம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படிதான் ராமாயணத்திலையும் பார்த்தா சீதாதேவி ராமர் இருக்கும் பொழுது 14,000 ராட்சசர்கள் அந்த அந்த இதுல இருந்தா தண்டகாரண்யத்துல. அப்ப அங்க ரிஷிகள்லாம் அங்க இருந்து அவள்லாம் பகவானை வேண்டா, இவாள்லாம் ரொம்ப இன்சிக்கிறா, நாங்கெல்லாம் தபசு பண்ணா அந்த தபஸ பங்கம் பண்றா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஆகாரமே இந்த ரிஷிகள் தான். ஒரு நாள் தபஸ் பண்ணும்போது எடுத்துன்னு போய் சாப்பிட்டுடுறான். இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு இந்த காட்டுல அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் எல்லாரையும் நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பமா தான் சூர்பனுக்கு ராமன் கிட்ட வரா, ராமனுக்கு கோவம் வந்துடுறது. லக்ஷ்மணன் கிட்ட லக்ஷ்மணன் மூக்கு கட் பண்ணிடுறாரு அப்படின்னு ஒண்ணு. இந்த தண்டகாரண்யத்துல இருக்கிறவாள்ல கரதூஷணர்கள் அப்படின்றது ஒரு அண்ணா, ராவணன் இன்னொரு அண்ணா சூர்பனைக்கு. முதல்ல இவா கிட்ட போய் சொல்றா, இவ 14,000 ராட்சசர்களும் யுத்தத்துக்கு வர. அந்த 14,000 ராட்சச யுத்தம் ராமன் ஒரே நாள்ல அற்புதமான யுத்தம் பண்றாரு. ஏன்னா முதல்லயே இவர் வாக்கு கொடுத்துட்டே அந்த ரிஷிகளுக்கு எல்லாம் நல்ல இதா பண்றாரு. ஆனா தாயாருக்கு இஷ்டம் இல்லை. ராட்சசர்கள்னா அது அவளுடைய சுபாவம் தானே அப்படின்னு முதல்ல சொன்னாலும், ஆனா பகவான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு வர சந்தோஷத்தை பார்த்து அங்க ராமாயணத்துல அற்புதமான ஸ்லோகம், தந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் பகர்ஷீனாம் சுகாவகம் அப்படின்னு அற்புதமா அந்த ரிஷிகளுக்கு நடுவுல வந்த ராமனை பார்த்து சீதாதேவி ஓடி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஏன் அப்படின்னா, முதல்ல அவளை வதம் பண்ண வேண்டாம்னு சொன்னாலே அப்படின்னா, வதம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவளை மனசெல்லாம் மாத்திர முடியுமா அப்படின்றதுனா ஒரு எண்ணம் இருந்தா கூட சாது ரட்சணம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. இவாள்லாம் துஷ்டர்களாக இருக்கா, ரிஷிகளையே
இம்சிக்கிறான், அவளையே சாப்பிடுறான். அவளுக்கு அவ்வளவு தப்போபலம் இருந்தா கூட இவாளை எதுவுமே பண்ண முடியாத இருக்கும்படியாக இருக்கிறதுனால, அப்ப இந்த துஷ்டர்களை வதம் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா ரிஷிகள்லாம் இனிமேல் சந்தோஷமாக இருந்து தபசு பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணத்துல. அதனால இந்த இடத்துலயும் தாயார் அவனுடைய வதம் பண்ணி அந்த ரத்தத்தை பார்த்து சந்தோஷப்படுறான்னா, மேற்கொண்டு இங்கதான மனுஷர்கள் இருக்க போறா, அவளுக்கு எல்லாம் ரட்சணம் பண்றதுக்காகத்தானே இப்பேற்பட்ட அவதாரம். அந்த ஹிரண்யாட்சன் இல்லைன்னா அப்ப என்ன, எல்லா லோகத்துக்கும் எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்ற அந்த இடத்துல தான் அவ்வளவு சந்தோஷப்படுறா அப்படின்னு. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 18வது ஸ்லோகம். இந்த கல்யாணத்தோட சேர்த்து என்னன்னா, இவாதான் லோகத்துக்கெல்லாம் ராஜா ராணி அப்படின்னா, ராஜா ராணி அப்படின்னா பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்றா இல்லையா. ஒரு பட்டாபிஷேகம் பண்ணணும்னா ரொம்ப முக்கியமாக 3 விஷயம் வேண்டும். பட்டாபிஷேகம் பண்ணணும்னா அந்த ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது ஒரு சிம்ஹாசனம், மங்களமான ஆசனம் ஒண்ணு இருக்கணும். ரத்னத்தினாலே ஆசனம். நமக்கு அக்ரே பர்த்து சரசிஜமையே பத்ரபீட்டே நிஷன்னாம் அப்படின்னு நம்ம பெரிய பிராட்டிக்கும் நம்ம பார்த்தோம். அதுவுமே தாயார் அவதாரம் பண்ண உடனே இந்த பீட்டத்துல சமுத்திரராஜன் கொடுத்த பீட்டத்துல அப்படி உட்காந்துக்கிறார். 2 பக்கமும் யானை திருவஞ்சனம் மாட்டுறது, நேர பெருமாள் எதிரியே அந்த பட்டாபிஷேகம் பெருமாளோட சேர்த்து நடக்கிறதோ. பூமி பிராட்டிக்கும் இந்த இடத்துல ஆச்சரியமான பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகத்துக்கு என்ன வேணும்? தீர்த்தம் வேணும். அந்த காலத்துல எல்லாம் தீர்த்தம் அப்படின்னா ரொம்ப மங்களகரமான தீர்த்தம். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு போது வானரன் சுக்ரீவன் என்ன சொல்றான்னா, 4 பக்கமும் போய் சமுத்திரங்கள்ல இருந்து தீர்த்தங்கள் கொண்டு எல்லா தீர்த்தத்தையும் சேர்த்து ராமருக்கு சமர்ப்பிக்கிறது. அதே மாதிரி நமக்கு கங்கா நதி, யமுனா நதி பேர்பட்ட பல தீர்த்தங்கள்ல இருந்து தீர்த்தம் கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணுவார். அப்புறம் 2வது சிம்ஹாசனம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மங்கள வாத்தியங்கள் ரொம்ப முக்கியம். இந்த 3ம் இருந்தா தானே ஆச்சரியமாக பட்டாபிஷேகம். அதனாலதான் சுவாமி ஆச்சரியமா சொல்லும் பொழுது நரசிம்ஹாவதாரத்துல பக்த பட்டாபிஷேகம் பண்ற பிரகலாதனுக்கு, பக்த சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டாபிஷேகத்தை பிரகலாதனுக்கு நரசிம்மனே பண்று. அப்ப அவர் கையில என்ன தீர்த்தம் இருந்தது, என்ன சிம்ஹாசனம் இருந்தது, என்ன வாத்தியங்கள் அப்படின்னா, தன்னுடைய அந்த நரசிம்ஹாவதாரத்துல இல்லையா, அவருடைய கர்ஜனையே அற்புதமான வாத்தியமாக இருந்தது. முதல்ல பயங்கரமாக இருந்தது. பயங்கரமா யாருக்கு இருக்குன்னா, அதர்மம் பண்றவாளுக்கு தான் நரசிம்ம பகவானுடைய அந்த சப்தத்தினால பயப்படுவாளே தவிர, சாதுக்களுக்கோ நமக்கு அந்த பயமே இல்லை. அதனாலதான் குழந்தைகள் கூட பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், நரசிம்மன்னா அவள் குழந்தைகளுக்கு அர்ச்சாவதாரத்துல ரொம்ப பிடிக்கும். சிம்ம ரூபத்துல இருக்கிறே பயம்தானே வரணும். ஆனா குழந்தைகள்லாம் விளையாடுறதுன்னா அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அதர்மம் பண்றவாளுக்கே தவிர பக்தர்களுக்கு கிடையாதோ. கபட்ட கேசரி அப்படிங்கிறது சுவாமி தேசிகன். கேசரி அப்படின்னா சிம்மம், கபட்டம் சிம்மம் அப்படின்னு இருந்தாலும் உள்ள தனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தான் அதிகம். வெளியில காமிச்சிக்கச்சு தான் நரசிம்மனாகவும் அப்படியே கம்பீரமாகவும் புரோகதமாக இருக்கவும் காற்றே. ஆனா உள்ள அவனுக்கு மொத்தமே நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே அதனாலதான் சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் அப்படின்னு. அந்த சத்தியத்தை காப்பாத்தணும், பிரகலாதனுடைய சத்தியத்தை காப்பாத்தணும் அப்படின்னு அவதாரம். பூர்த்தியா கருணை தான். அப்ப அதுக்கு சிம்ஹாசனம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மடியிலேயே உட்கார வச்சுக்கிறாரு. தீர்த்தம் என்ன அப்படின்னா, பகவான் அந்த பிரகலாதன் அந்த குழந்தைய பாக்குறாராம். அந்த குழந்தைய எப்பேற்பட்ட இரண்ய கசுப்புக்கு பயப்படுறா ராட்சசர்கள்லாம், எல்லாம் பயந்து ஓடுறா. ஆனா இந்த குழந்தை தான் சத்தியத்தை தான் சொல்லுவேன், என்ன நீர் வதம் பண்ணாலும் பரவாயில்லன்னு ஒரு குழந்தை தைரியமா பேசுறத பார்த்து அவருக்கு கண்ட ஜலம் வருது. அந்த தீர்த்தமே அபிஷேகமாக ஆறுதான் பட்டாபிஷேகம். வாத்தியம் அவருடைய அந்த கர்ஜனையே அப்படின்னு எப்படி பார்த்தோமோ, அந்த மாதிரி இந்த பூமி பிராட்டிக்கு என்ன அப்படின்னா, அந்யோன்ய சம்பலன ஜிம்பித தூரிய கோஷைஹி அப்படின்னு அலைகள், அந்த அலைகள் மோதர சப்தம் அதுதான் வாத்திய கோஷமாக இருக்கு சமுத்திரத்துல. அதுவும் வராக பெருமாள் அவர் வேற காலால உதக்கிறார் ஒரு பக்கம் அப்படின்னும் பொழுது, இன்னும் 2 பக்கமாக அலைகள் அடிக்கிறதே மங்களகரமான வாத்தியமாக இருக்காம் அந்த பட்டாபிஷேகத்துக்கு. சம்வர்த்த சிந்த சலிலை விஹிதாபிஷேகா அப்படின்னு நல்ல சிரேஷ்டமான பட்டாபிஷேகத்துக்கு சமுத்திர ஜலம் வேணும்.
இங்க வந்து பிரளய சமுத்திரமே, அந்த சமுத்திரத்திலேருந்து தானே தயார் எடுக்கிறேன். அந்த சமுத்திர பூர்த்தியா அந்த சமுத்திர ஜலமே அந்த தீர்த்தமாக இருக்கு. அதுவாலேயே அந்த பட்டாபிஷேகம். அத்தியாசிய பர்த்துரதிகோ ந ஹம்ச பீட்டம் அப்படின்னு எதிரா பீட்டமாக இருக்கு அப்படின்னா, அந்த தன்னுடைய கும்பாலை எடுத்து தன்னுடைய தோளிண்ட வச்சுக்கிறது இல்லையா, பகவானுடைய தோல் தான் அந்த ஹம்ச பீட்டமாக மங்களமான ஆசனமாக இருக்காம். பெரிய பிராட்டி கூட என்னன்னா வக்ஷஸ்தலம், அந்த வக்ஷஸ்தலத்துக்கும் மேலே இருக்கிற தன்னுடைய தோல்ல தூக்குறார் அப்படின்னா அது அந்த அந்த முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. அந்த பிராட்டியினுடைய முக்கியத்துவம். அப்பேற்பட்ட அந்த பீட்டத்தை நமக்கு சுவாமி பெருமாளுடைய அந்த வராகருடைய அந்த தோளே இந்த பூமி பிராட்டிக்கு ஆச்சரியமான பீட்டமாக அமைகிறது. ஏகா தபத்ரயசி விஸ்வமிதம் குணைஸ்வஹைஹி அப்படின்னு அப்பேற்பட்ட அற்புதமான அந்த மங்களமான அந்த குணங்களாலே ஏகாத பத்திரம் அப்படின்னு ஒரே கொடைக்குள்ள இந்த லோகங்கள் எல்லாம் ஒரு கொடை கீழே வந்துருந்தாம் அப்படின்னா சக்கரவர்த்தி அந்த கொடை கீழே இருந்து ஆள்றா மாதிரியான தாயார் சக்கரவர்த்தியாக லோகத்துக்கெல்லாம் லோகம் எல்லாத்துக்கும் ராஜா அப்படின்னா ஒரு பிரதேசத்துக்கு ராஜா, சக்கரவர்த்தின்னா நிறைய ராஜாக்கள் அந்த சக்கரவர்த்தி கீழே இருப்பா அப்படின்னா அந்த நாட்டுக்கே அவர் சக்கரவர்த்தினா அந்த லோகங்கள் எல்லா 7 14 புவனங்களும் இந்த லோகத்துக்கும் தான் ஒரு கொடக்கீழ இருக்க ஒரு சாம்ராஜ்யமாக விஸ்வமிதம், இந்த விஸ்வம் இந்த லோகத்துக்கு எல்லாத்துக்கும் தன்னுடைய குணத்தினாலேயே மகாராணியாக இருந்து ஆள்றா அப்படின்னு அப்பேற்பட்ட ஆள்றா அப்படின்னாலே பட்டாபிஷேகம் அப்படின்னாலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னா ராமனுக்கும் சீதாதேவிக்கும் தான், கண்ணனுக்கு பட்டாபிஷேகம்னா கண்ணனுக்கும் ருக்மிணி தேவிக்கும் தான். அந்த பட்டாபிஷேகத்துல 2 பேரையும் சேர்த்துதானே உட்கார வச்சுதானே பட்டாபிஷேகம் நடக்கும். அப்போ அந்த ராஜ்யம் அப்படின்னாலும் 2 பேருடைய ராஜ்யம் தான், ராஜாவுக்கு மட்டும் ராஜ்யம் அப்படின்னு கிடையாது. எப்படி ஒரு யஜ்ஞத்துல யாகம் பண்ணும் பொழுது பத்னி இருந்தாத்தான் கூட இருந்தாதான் யஜ்ஞம் பண்ண முடியும். ஒரு பர்த்தா ஒருத்தனால புருஷன் வெறும் தன்னுடைய மனைவி இல்லைன்னா அவனுக்கு யஜ்ஞம் பண்றதுக்கான அதிகாரமே கிடையாது. அப்போ தன்னுடைய தர்மபத்னியோட சேர்ந்து யஜ்ஞம் பண்ணும் பொழுது அந்த புண்ணியம் 2 பேருக்கும் சமமோ, அப்ப ராஜ்யமும் அதேதான். சத்திரியாளுக்கு ராஜ்யம் அப்படிங்கும் பொழுதும் ராஜா ராணி 2 பேருக்குமே சமம். ராணி என்ன ஆர்டர் போட்டாலும் அந்த அந்த இருக்கிறவா எல்லாம் செய்வா. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஏகாத பத்திரம் இந்த விஸ்வமிதத்துக்கும் தன்னுடைய குணத்தினால, எப்பேற்பட்ட குணம்னா தன்னுடைய பொறுமை, அப்பேற்பட்ட பொறுமையாலையும் தன்னுடைய க்ஷமானாலையும் இந்த லோகத்தை எல்லாம் ஆளும் ஈஸ்வரியாக இருக்கா பூமி பிராட்டி. அந்த பூமி பிராட்டிக்கு இந்த பட்டாபிஷேகமாக தன்னுடைய பகவானுடைய தன்னுடைய தோளே சிம்ஹாசனமாகவும் சமுத்திர ஜலமே, ஏன்னா அந்தந்த இடத்துக்கு போய் சமுத்திரத்திலிருந்து எல்லா சமுத்திரத்தை எடுத்துருந்து ஜலத்தை கொண்டு வருவான்னா இந்த சமுத்திரம் பழையாற சமுத்திரமே தாயாருக்கு தீர்த்தமாகவும் அந்த அலைகளே அந்த சப்தமாகவும் மங்கள கோஷமாகவும் இருந்து இந்த லோகத்துக்கு ஈஸ்வரியாக இருந்து பகவானும் வராகனும் நம்மளை ஆள்றேர் அப்படின்னு அந்த அப்பேற்பட்ட பெருமாளையும் பூமி பிராட்டியும் சேவிச்சுண்டு இந்த வாரம் இந்த பட்டாபிஷேகத்தோட இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறேன். மேற்கொண்டு 19வது ஸ்லோகத்திலிருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.